அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசியினருக்கு 3இல் ராகு, 4இல் சனி வக்கிரம், அஷ்டமத்தில் குரு வக்கிரம், 9இல் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், விரய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் வக்கிரம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், 4இல் சனி, 8இல் குரு இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் தங்களுக்கு உண்டாகும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். இதனால் வரை வக்கரகதியில் இருந்த சனி தற்போது வக்கர நிவர்த்தி அடைய இருப்பதால் பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். திட்டமிட்டு எந்த வேலையும் செய்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். போட்ட முதலை எடுக்கலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பேன். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் தாங்கள் கவனமாக படிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். பெற்றோர் சொற்பொழி, ஆசிரியர் சொற்பொழி தாங்கள் கேட்டல் வேண்டும். ராசிநாதன் குரு உச்ச பலத்தோடு இருக்கிறார். அவர் அஷ்டமத்தில் இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. மறைமுகமான நற்பலன்களை தருவார். உங்களுடைய தன குடும்ப ராசி இடமான மகர ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் பாவ கிரகமான ராகு மிக சிறந்த ஆற்றலையும் முயற்சியையும் தங்களுக்கு கொடுப்பார். வேலை பார்க்கும் இடத்திலும் வீட்டிலும் சுமூகமான உறவை பேண வேண்டும். பெரும்பாலும் கற்பனையான எண்ணங்களால் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். வேலை சுமையும் மேல் அதிகாரிகளின் அழுத்தமும் சில சமயங்களில் நிதானம் இழக்க வைக்கும். சுபகாரிய முயற்சிகள் தடைகள் ஏற்பட்டு பலனளிக்கும். முயற்சியை விட்டுவிட வேண்டாம். தேவையில்லாத செலவு வந்து முன்னே நின்று முக்கியமான விஷயத்திற்காக கையில் வைத்திருந்த பணத்தை இழக்க வேண்டி வரும். பண விஷயத்தில் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை குறைத்தல் வேண்டும். அனாவசிய பேச்சினை குறைத்தல் வேண்டும். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபாவை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.